வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, இப்போ கூட ஒரு சர்வே முடிவை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த சர்வே முடிவை பார்த்துட்டு இந்த பக்கத்து ஸ்டாலின் அவர்களுடைய திமுக, காங்கிரஸ் எல்லாம் பயங்கர ஒரு கொந்தளிப்பை வெளிப்படுத்துறாங்க. அந்த சர்வே முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, News18 எடுத்த சர்வே முடிவு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாஜகவுடைய கூட்டணி 411 தொகுதிகளை ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும், இண்டி கூட்டணி திமுக அங்கம் வகிக்கக்கூடிய இண்டி கூட்டணி வெறும் 105 தொகுதிகளை மட்டும்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு News18 கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் யூபியில எல்லாம் பார்த்தீங்கன்னா 80க்கு 77 பாஜக ஜெயிப்பாங்க அப்படின்னும், மகாராஷ்டிராவில் 48க்கு 41 பாஜக அலையன்ஸு, மத்திய பிரதேசத்தில் 29க்கு 28, பீகாரில் 40க்கு 38, வெஸ்ட் பெங்காலில் 42க்கு 25, குஜராத்தில் 26க்கு 26, இது மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சர்வே முடிவு இப்போ அரசியல் களத்தில் பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. நான் திட்டவட்டமாக இருக்கேன். எதுக்காக பிஜேபிக்கு இந்த அளவுக்கு ஒரு growth இருக்கு? இந்த அளவுக்கு 2 டேர்ம் ஆட்சியில் இருந்துட்டாங்க. 3வது டேர்ம் மறுபடியும் அவங்களுக்கு தான் சான்ஸா மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவு லைட்டா புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை தளபதி, பாகிஸ்தானுடைய சாதாரண ஆள் இல்ல, ராணுவ தலைமை தளபதி ஒரு பேச்சு பேசியிருக்காரு சமீபத்தில். என்ன பேச்சு தெரியுமா பேசியிருக்காரு? இந்தியா எங்களுடைய பரம எதிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இப்படி அஃபிஷியலாலாம் யாரும் ஒரு நாடை எதிரி அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை தளபதி இந்தியா எங்களுடைய பரம எதிரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது பாகிஸ்தானுடைய வீரர் அவுட் ஆனாரு அப்படின்னா இந்தியா கொண்டாட தான் செய்வாங்க. அப்படி கொண்டாடினா என்ன, விளையாட்டுலையும் எதுக்காக அரசியலை கலக்குறீங்க அப்படின்னு யாரும் இனி அட்வைஸ் போட வேண்டாம் அப்படிங்கிறத நிறைய பேருடைய கருத்தை இருக்கு. ஓப்பனா பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை தளபதி இந்தியா எங்களுடைய பரம எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய பேரு அசிம் முனீர், அதான் அவருடைய பேரு. ரிசல்பூரில் நடந்த ராணுவ பயிற்சி மைய அணிவகுப்பில் தான் இந்த பேச்சை பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி, அதில் ஒரு சின்ன டவுட் கூட யாருக்கு வேண்டாம். ஆனால் காஷ்மீர் பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? காஷ்மீருக்கு தார்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பாகிஸ்தான் ஆதரவு அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களே எங்களை இந்தியா கூட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட தொடங்கியிருக்காங்க. இவங்க இந்த பக்கத்து வராங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இது ஒன்றா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஐநா சபைக்கான பாகிஸ்தான் தூதர் இருக்கார்ல, விட்டா அழுதுருப்பாரு போல, அப்படி ஒரு கதறலை வெளிப்படுத்தியிருக்காரு ஐநா சபையில். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. புதிய இந்தியா இருக்கு பார்த்தீங்களா, மோடி சொல்கிறார்ல, நியூ இந்தியான்னு சொல்கிறார்ல, அது அச்சுறுத்துகிறது, எங்களை பயமுடுத்துது. ஏன் அப்படின்னா, எதிரிகளை அவர்களது மண்ணில் சென்று அழிப்போம் அப்படின்னு மோடி பேசிக்கிருக்காரு. இதை சர்வதேச நாளிதழ்கள் இந்த செய்தியை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய ஐநா தூதர் பேசியிருக்காரு. இது பாகிஸ்தானை மட்டும் பொருந்தாது, கனடா, அமெரிக்கா, சில நாடுகளுக்கும் மோடியுடைய இந்த பேச்சு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதனால இந்த புது இந்தியானால நாங்கள் பாதுகாப்பின்மையை நாங்கள் உணர்றோம், பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துது இந்த புது இந்தியா அப்படிங்கிற கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கதறியிருக்காங்க. இதுதான் மோடி அவர்களுடைய பாப்புலாரிட்டிக்கு மிக முக்கியமான காரணம். 3வது வாட்டியும் பாஜக தான் வரணும் அப்படின்னு ஏன் நிறைய பேர் விரும்புகிறாங்க. குறிப்பாக நார்த்தில் நிறைய பேர் ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். பாகிஸ்தானு நியூ இந்தியா முன்னாடி பார்த்தீங்கன்னா 2014க்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே தான் எல்லையில் பயங்கரமான மோதலை நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லாம் நம்ம இந்திய ஆர்மிக்கு ஈக்குவலே கிடையாது. நம்ம சீனா பக்கம் சண்டை போட கிளம்பிட்டோம். சீனாவா நாங்களா, சீனா ஆர்மியா இல்லை இந்திய ஆர்மியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைட்டு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போய்க்கிருக்கு. பாகிஸ்தான்லாம் பெரிய ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வலிமையான ராணுவ கட்டமைப்பை நம்ம இந்தியா இப்போ உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது, லாஸ்ட் 10 வருஷத்தில் உருவாக்கி காமிச்சிருக்கு அப்படிங்கிறது மோடிக்கான மிகப்பெரிய ஒரு ஆதரவு வலையை கூட்டியிருக்கு. அடுத்து என்னன்னா, ஃபாவத் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் இம்ரான்கான் ஆட்சியில் அவர் மினிஸ்டராக இருந்தவர், தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ராகுல் காந்தி அவர்கள் பேசின ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ராகுல் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அப்படின்னா ராகுல் அவர்களை ஆதரிக்கிற மாதிரி, இந்த எலெக்ஷனில் ராகுலா மோடியா அப்படிங்கிற காம்படிஷனில் ராகுல் அவர்களை ஆதரிக்கிற மாதிரி ராகுல் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இதை மோடி அவர்கள் எடுத்து பேசுகிறாரு. என்னன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டரு ராகுல் காந்தி தான் மறுபடியும் பிரதமர் ஆகணும், ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்போ இதுல இருந்தே மக்கள் புரிஞ்சுக்கோங்க,
பாஜக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சிக்ஸர் அடிக்க ஆரம்பிச்சாரு. மோடிக்கு சொல்லியா தரணும், ஃபுல்லாக எல்லா பாலும் டாஸ் பாலாக கிடச்சிச்சுன்னா அவர் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் அடிக்கிறதுல தயக்கமே அவர் வந்து காட்ட மாட்டார். அப்படி தான் அவருடைய கேம்பெயினை வந்து சமீப காலமாக நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமாக இந்த ஃபாவத் சௌத்ரி ராகுல் ஆன் ஃபயர்னு போட்டிருக்காருல, இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, புல்வாமா அட்டாக் நடந்துச்சுல, நம்ம இந்தியாவுடைய 40 CRPF வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க புல்வாமாவில் February 14. ஓகே, அந்த இன்சிடென்ட் என்ன தெரியுமா சொன்னார் பாராளுமன்றத்தில் இந்த ஃபாவத் சௌத்ரி, இந்த புல்வாமா அட்டாக் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அரசுக்கு கிடைத்த சாதனை, பாகிஸ்தான் இம்ரான்கான் ஆட்சியில் நடந்த சாதனை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. எடுத்து பாருங்க, நீங்க கூகுளில் வேணா டைப் பண்ணி பாருங்க, இதே ஃபாவத் சௌத்ரி அப்படி பேசியிருக்காரு. இப்போ பாஜக இதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. புல்வாமா அட்டாக் குறித்து பேசின, இங்கே இம்ரான்கான் ஆட்சியுடைய சாதனை அப்படின்னு பேசின ஃபாவத் சௌத்ரி ராகுல் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. மக்களே பார்த்துக்கோங்க, அப்போ உங்களுடைய ஒவ்வொரு வாக்கையும் நீங்கள் வந்து யாருக்கு போடணும் அப்படிங்கிறத இதிலிருந்தே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்க பாஜக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான், இது மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே 3வது முறை கிடையாது, அடுத்த 4வது வாட்டியும் மோடி தான் பிரதமர் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக மக்கள் வந்து இருக்காங்க. அது நார்த் இந்தியாவில் நல்லா டிரான்ஸ்பரண்டாக பார்க்க முடியுது. இதுவே சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் மோடி ஆதரவு அலை அப்படிங்கிறது வேகமாக வீசிக்கிருக்கு. தமிழ்நாடு கேரளாவில் 2019 10 பேர்கிட்ட கேட்டால் 2 பேர் மோடி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மினிமம் 5 பேர் வந்து மோடி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் 5 பேர், நான் மினிமம்னு சொல்கிறேன், 5 பேர் மோடி வரணும்னு சொல்கிறாங்க. அதிமுகவை சேர்ந்தவராக இருக்கட்டும், பரவாயில்ல, நாங்கள் உள்ள வந்து மாநில பாலிடிக்ஸ்குள்ளே நாங்கள் அடிச்சுக்கிறோம், ஆனால் மத்தியில் மோடி தான் வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்க முடியுது. அப்போ இது போன்ற விஷயங்கள் தான் மிக முக்கியமான காரணம். மோடி வந்தால் பாதுகாப்பு இருக்கும், பாம் பிளாஸ்ட்டு இது மாதிரியான இன்சிடென்ட்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வெகுவாக நம்புறது தான் இந்த கருத்து கணிப்பு, இந்த நம்பர்ஸ்லாம் இந்த அளவுக்கு பாஜகவுக்கு வருவதற்கான முக்கிய காரணம். ஓகே, இந்த டாபிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.